அவ்வளோன்னு சொல்கிறது. புருஷனுக்கு நாக்குக்கு ஏற்றவாறு சமைச்சு கொடுக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. கையை தட்டுங்க. சும்மா டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. புருஷருக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க. வீட்டில் 4 முருங்கை மரத்தை நடுங்க. ஒரு நாள் முருங்கை கூட்டு, ஒரு நாள் கத்திரிக்காய் இல்லையா, ஒரு நாள் வெண்டைக்காய், இல்லைன்னு எல்லாம் சேர்ந்து மிக்சிங் பொண்ணு, ஒரு நாள் பருப்பு, ஒரு நாள் மீன். எல்லா நாளும் மீனை சாப்பிடாதீங்க. எல்லா நாளும் மீன் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கே ஆகாது. ஏன்னா செத்து, அதுக்கப்புறம் செத்து, அதுக்கப்புறம் செத்து, அதுக்கப்புறம் செத்து, அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கே வரும் மீன். ஆற்றுல பிடிச்ச ஸ்டேட்டை சாப்பிட்றீங்களா? நான் அந்த கொச்சிக்கு போட்டுக்கு ஜோம் பண்ண போவோம் ஒன்ஸ் அப்பான டைம் 2002. அங்கே 30 நாள் 45 நாள் வரைக்கும் போட்டு கடலில் இருக்கும். இப்போ மீன் பிடிச்ச உடனே செத்தாச்சு. கரைக்கு வர்றதுக்கே 45 நாள் ஆகுது. இப்போ எல்லாம் 60 நாள் 90 நாள் வரைக்கும் இருக்குது. ஐஸில் போட்டு வைப்பாங்க. சில வேளை ஐஸு அங்கே கரைஞ்சே போயிடும். அப்போ நாற்றம் அடிக்கும். மறுபடியும் கரையில் வந்து ஐஸை போடுவாங்க. அடுத்து மீனை ஏலம் போடுவாங்க. அப்புறம் ஏலம். இப்போ ஏலம் நான் பிடிக்கிறேன்னு வச்சுடுங்க. நான் மீனை பிடிச்சாச்சு, மொத்த மீனை ஏலத்தை போட்டேன். இவன் தன்னுடைய பாக்ஸில் ஐஸை போட்டு மீனை அடுக்கிடுவான். அடுத்து இங்கிருந்து திருச்சி மீன் சந்தைக்கு, மதுரை மீன் சந்தைக்கு, சென்னை மீன் மார்க்கெட்டுக்கு லாரியில் மீன் போகும். அங்கே ஒரு வியாபாரி இருப்பான், அதை அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். அங்கேருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அங்கே ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது பல கட்டத்தில் போய் பல மாதங்களுக்கு பிறகு வீதியில் ரோட்டில் மீன் விற்பனை நடக்கும். அந்த மீனை வாங்கித்தான் நம்ம சாப்பிட்றோம் என்பது ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் எல்லா நாளும் மீனை சாப்பிட்டா, எல்லா நாளும் வெஜிடபிளை சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அது பிராமின் பீப்புளுக்கு தெரியுது. பிராமின்ஸ் என்ன பண்ணுவாங்க? காய்கறி தான் சாப்பிடுவாங்க, தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அவனை ஆஸ்பத்திரியில் போய் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம ஆட்களை மீனையும் இறைச்சியும் தின்னவனை எல்லாம் எங்கே போய் பார்க்கணும்? ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும். ஒருத்தன் மூச்சு விட முடியாமல் இருப்பான், ஒருத்தன் கண்ணு புதுங்கி இருப்பான், ஒருத்தன் கை இப்படி சூம்பி இருப்பான். என்ன ஸ்டைலில் பார்க்கணும்? நம்ம நல்லா தின்னவங்க தான் பார்க்க முடியும். இல்லையா? பிராமின் கோபப்படுவானா? கோபப்படவே மாட்டான், சைலண்டாக இருப்பான். யார் என்ன கேட்டால் முடிந்தால் அன்பு செய்வான், இல்லைன்னா ஒதுங்குவான். நல்லவன் இருக்கிற நாட்டில் அதனால் கொஞ்சம் மழையாவது பெய்யுது, கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஞானத்தோட நல்ல உணவு வகைகளை சமைத்து கொடுக்கிற ஒரு பாத்திரம் தான் பெண் பாத்திரம். அதான் பொஞ்சாதி. அடுத்து பிள்ளைகளை பெத்து போடுறது, அதான் பெண்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லையா? அடுத்து பிள்ளைகளை பராமரிக்கிறது, பிள்ளைகளை பராமரிக்கிறது. அடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது. பெரிய பொறுப்பை தான் பெண்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் அந்த பெண்கள் அதை செய்யலை. நானும் வேலைக்கு போகிறேன், நெல்லிட்டு வரைஞ்சி கட்டிட்டு போகிறது, அப்படி தானே? நான் போல மாதிரி பிற யாரை பார்க்குறது? இந்த கடையில் விற்கிற போஸ்டர் மாவு, இப்போ மைதா மாவை வாங்கி குழச்சி பாருங்கள், பசையாயிரும் இல்லையா? சுடுதண்ணில் விட்டால் பசையாயிரும். அதை வச்சு சோறில் பேசி ஒரு போஸ்டர் ஒட்டிடுங்க பார்ப்போம். 6 மாதத்துக்கு அந்த போஸ்டர் கலண்டு வராது, எத்தனை மழை பெய்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதைத்தானையே நம்ம புரோட்டாவாக சாப்பிட்றோம். குறைச்சி அறிவு வேணுமா வேண்டாமா? அப்போ கழுதை திங்குற கழுதை பேப்பரை தின்னல, பேப்பருக்கு பின்னாடி இருக்கிற பசையத்தான் தின்னுது. கழுதை திங்குற போஸ்டர் மாவை தின்னு கொழுக்கிற கூட்டம் தான் ஏன் நம்மது. அதனால தான் எல்லாருக்கும் சுகரை வச்சு விட்டார். புரோட்டா தின்னவனுக்கு எல்லாம் சுகரு. ஒரு சம கையை தட்டலாம். ஏன் பொண்டாட்டி வீட்டில் ஒழுங்காக சாப்பாடை கொடுத்துருந்தா அவன் ஏன் புரோட்டா சாப்பிட போகிறான்? இல்லையா? சரி, ஆம்பளை போய் சாப்பிட்றான், வரும்போது எனக்கு 4 புரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறா இவா? அதே மாதிரி தான் பார்க்கணும், யோசிக்கணும். பெண்களுக்கு பெரிய பொறுப்பு, ஆண்களை விட பெரிய பொறுப்பை கொடுத்துருக்க. நல்ல நிர்வாகம் தான். ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் என்பது நல்ல ஒரு நிர்வாகம் இல்லையா? பிரதமர் ஒரு நல்ல நிர்வாகம். நிர்வாகம் சரியாக அந்த நாடே அழிஞ்சு போயிடும். அவர் பெண்கள்கிட்ட தான் நிர்வாக பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம பண்ணாமல் நம்மளும் ஒரு சின்ன ஒரு பேக்கை தூக்கி போடுவோம். முன்னாடிலாம் ஒரு பேக்கு இவ்வளோ நீளமாக இருக்கும், இப்போ ஒரு பேக் வந்து இதில் பாதி இருக்கும். பார்த்தா ஒரு மணி பர்ஸு, அதுக்கு இவ்வளோ கயர் போட்டுருவாங்க இடுப்பு வரையும். அது இடுப்புக்கு கீழேயே தொங்கி நடக்கும். ஆனால் நல்லா வளர்ந்த கூந்தலெல்லாம் வெட்டிடுவாங்க, மொட்டை.
ஆக்கிட்டு அங்கே எங்கே போகிறது, வேலைக்கு போகிறது. அப்படி தானே வராங்க. அடுத்து 8:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றது. பிள்ளைங்க என்ன சாப்பிடுது, என்ன ஆகாரத்தை சாப்பிட்டுதுன்னு யோசிக்கிற பெண்கள் உண்டா? கிடையாது. சிட்டியை பொறுத்தவரையில் ஆயாக்களை வைப்பாங்க. புருஷன் என்ன நினைப்பான், என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும் இல்லட்டு 4 பாட்டில் கார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பான். உடனே வேலைக்காரி அம்மா வைந்து சாயங்காலம் புருஷன் சொல்லுவான், இந்த பிள்ளைங்க என்ன சாப்பாடை சாப்பிடுது, என்ன சாப்பிடுது, கார்லிக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுது. ஆனால் சாப்பிட்டது யார்? இந்த அம்மா. முடிஞ்சால் பேப்பரில் கொட்டி பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். அவள் சொல்கிறது அவள் பிள்ளைகளை. இந்த பிள்ளைங்க என்ன சாப்பிடுது, திருடி கொண்டு கொடுக்குறத அந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். இந்த பிள்ளைங்க வாயை பார்த்துட்டு டிவியை பார்த்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் வர செல்ஃபோன் இப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க. தின நிலைமை இன்றைக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி போகுது, பெண்களுடைய கலாச்சாரம் எப்படி போகுது? முன்னோர்களை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு கிணறுன்னு இருந்தால் பக்கத்தில் காய்கறி தோட்டம் கூட இருக்கணும். ஓடிப்போம் 4 கத்திரிக்காய் பறிப்போம், நல்ல சமையல். அன்றைக்கெல்லாம் மருத்துவமனையில் எவனா போய் படுப்பானா? ஏதோ இந்த டிசென்ட்ரி மட்டும் வரும், காலரா காய்ச்சல் மட்டும் வரும். வருஷத்துக்கு ஒரு முறை காலரா காய்ச்சல் தான் அந்த காலத்துலேயும் வரும். இப்போ என்னெல்லாம் காய்ச்சல் உங்களுக்கு? நீங்கள் திங்கிற சாப்பாடில் தான் அநேக வியாதிகளை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நல்ல சமையலை சமைத்து கொடுக்கிற பெரிய பொறுப்பை தான் உங்கள் புருஷன் உயிர் வாழ்வதற்கு, பிள்ளைகள் அதிக தீர்க்காயுசோடு வாழ்வதற்குரிய ஒரு பெரிய பொறுப்பை தான் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது அடிமைத்தனம் கிடையாது, பொறுப்பு, ஒரு நல்ல நிர்வாகம். சரி, 36,000 ரூபா சம்பளம் வாங்குவான் புருஷன். இந்த காலத்து ஆயாக்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபா கொடுக்கணுமா? மெட்ராஸ்லாம் 15,000 கொடுத்தா தான் போவாங்க. அப்போ 36,000 சம்பளம் வாங்கி 15,000 ஆயாவுக்கு கொடுக்குறான். மெட்ராஸில் ஒரு சின்னதாக வீடு வாங்கினாலும் 15,000 ரூபா போயிடும். அட்வான்ஸ் வாடகை போயிடுச்சா? ஒரு சம்பளம் தான் மிக்கும், ஒரு சம்பளம் தான் நிற்கும். அந்த ஒரு சம்பளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துணிமணியெல்லாம் ஆயெல்லாம் துணிமணியும் தைக்க மாட்டா, அதெல்லாம் இஸ்திரி போட்டுருவாங்க. ரோட்டோரமாக இருப்பாங்க இஸ்திரி கடைகள். ஆகவே எல்லா துணியும் போட்டுருவாங்க. முன்னாடி எல்லாம் பெண்கள் சாரியெல்லாம் அயன் பண்ண மாட்டாங்க. இப்போ பெண்களும் சாரியை அயன் பண்ணி தான் உடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முடிஞ்சால் கர்ச்சிப்பையும் கூட 4ஆம் மடைக்கு அயன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ நீட். பேக்கை திறந்து பாருங்க, மேக்கப் பொருளெல்லாம் உள்ளே இருக்கும். முன்னாடியெல்லாம் மேக்கப் பொருளாக இருந்தது கிடையாது. இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் காசு தானே, எல்லாம் காசு தானே. போதா கரைக்கு சிகப்பு உதட்டில் சிகப்பு பசை. ஏன்னா வேலைக்கு போகிறேன் இல்லை, தொப்புளுக்கு மேலே கட்டுற சேலையெல்லாம் தொப்புளுக்கு கீழே இறங்குது. நல்ல வேளை ஆண்டவர் உடுப்பு தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன உடுப்பு பேர்? சுடிதார். அதனால் கொஞ்சம் தப்பிச்சு. ஆகவே நீங்கள் ரொம்ப ஞானமாக பாருங்கள். கர்த்தரை குறித்து எல்லா காரியத்திலும் பயப்பட வேண்டும். நல்ல ஆகாரம் வீட்டிலிருந்து புறப்பட்டால் பிள்ளைகள் மருத்துவமனை போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி சம்பாதிக்கிற காசா தெரியும் மருத்துவமனை தான் கொண்டு போகுது. கேட்டால் கர்த்தர் கொடுக்கறதுக்கு இல்லை, அவன் மருத்துவமனை கொடுக்குறது தான் இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் எவ்வளோ ரூபா மருத்துவமனை செலவு பண்ணுறீங்கன்னு யோசிங்க. ஆனால் ஜீவோலிக்கு வந்தால் இதெல்லாம் மிச்சம். கை தட்ட மாட்டிங்களா? மிச்சம். ஆனால் ஒரு பாட்டில் என்ன போதும், அவ்வளோதான். ஆனாலும் ஞானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவை பெண்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல சொந்த புருஷர்களுக்கு, அடுத்த வீட்டு புருஷர்களுக்கு இல்லை, சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள்னு எபேசியரில் சொல்லப்படுகிறது. சொந்த புருஷனுக்கு. அப்போ அவருக்கே சந்தேகம், இந்த பெண்கள் எல்லாம் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அடுத்த புருஷர் தான் கீழ்ப்படிவாங்கன்னு நினச்சி தான் எபேசியர் 6 அப்படி ஒரு ஆப்ரேஷனை வச்சுருக்கிறாரு. அவன் எச்சரிக்கை, சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. ஏன் புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு காமனாக சொல்லி வச்சுருக்கலாம்ல. அப்போ அவன் மனைவி புருஷர்களுக்கு ஸ்திரீகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆகார் தன்னுடைய புருஷனை ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. சாராள் ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. இன்றைக்கி புருஷர்களை
ஆண்டவரேன்னு கூப்பிடுகிற பெண்கள் யாராவது உண்டுன்னா கையை தூக்கி பார்க்கலாமா தான் ஒன்று பார்க்கட்டு ஒரு பவுன் நகை இருக்குது. யாரும் தூக்க மாட்டோம், தைரியமாக சொல்லலாம். அதான் என் நிலைமை. அவனவன் தன் இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கை, அவனவன் தன் இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கை. கை தூக்குனீங்களா? இப்போது முன்னாடி கூப்பிடுறதே கிடையாது. பேர் குடிதா ஈசாக்குன்னா ஈசாக்கு இல்லையே, ஈஸ்வரான்னு பேர் சொல்லி கூப்பிடுறது. பெண்கள் புருஷனுடைய பேரை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதான். யாராவது உன் புருஷன் பேருன்னு கேட்டால் என் வீட்டுக்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லணும். இதான் முறை. அதான் புருஷனை கனப்படுத்துங்கள். நீங்கள் கனப்படுத்தணும். புருஷன் உங்களுக்கு செகண்ட் காட், புருஷன் உங்களுக்கு செகண்ட் காட், ரெண்டாவது கடவுளாகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுடுங்க. இங்கே பனகுட்டிக்கு இந்த பக்கம் ஒரு காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஸ்திரீ பயங்கர உற்சாகத்தோடு ஃபோன் பண்ணாங்க. பண்ணி என்ன திட்டுன்னு திட்டுறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு செய்தியில் உன் புருஷன் உனக்கு கடவுளாகணும், அது எப்படி உங்களுக்கு சொல்லலாம்? ஏன் சிஸ்டர் என்ன பிரச்சனை ஆச்சு? என் புருஷன் இன்னொருத்தையும் வச்சுட்டு இருக்கிறான், அவன் எப்படி என்ன கடவுளாக முடியும்னு சூப்பராக ஏத்தட்டுங்க. 2 பிள்ளைகளை தவிக்க விட்டு அவன் போயிட்டான். பக்கத்தில் இன்னொருத்திட்டே இருக்கிறான், அவளையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆண்டவர் அறிந்ததுனால நான் ஒன்றும் பண்ணலை, இல்லைன்னா கொன்னுருவா. அப்படி தன்னுடைய எமோஷனை காட்டுறா. நீங்கள் சொன்ன தப்புன்னு உடனே ஆண்டவரே அவள் உலகப்பிரகாரமாக கேட்குறாள், நான் உலகப்பிரகாரமாக பதிலளிக்கணுமா ஊழியப்பிரகாரம் பதிலளிக்கணுமா? நீ ஊழியப்பிரகாரம் பதிலளி. அப்போ ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படின்னு தானே சொன்னார். உன் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொன்னார். புருஷனை கூட்டிய குணாதிசயங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்க சொன்னேன். அந்த பொண்ணுக்கிட்டையும் வாசிக்க சொன்னேன், இப்போ உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் மண்ணை தின்பாய். அடுத்தபடி தொடர்ந்தபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உண்மைத்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அதன் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, இங்கே தான் பாருங்க, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு தான் பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். வார்த்தை தான், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். புருஷனுடைய குணாதிசயம் என்ன இங்கே தான் சொல்லப்படுகிறது. எப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய், உனக்கு தண்டனை தரேன். ஏன்னா பாம்புக்கு பேச்சை கேட்ட நீ, பாம்பை கண்டு நீ பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிடுக்காமல் போய் பாவம் செய்த ஸ்திரீ நீ, உனக்கு மன்னிப்பெல்லாம் தர முடியாது. நீ பிரசவ காலத்தில் மிகவும் வேதனைப்பட்டு நரக வேதனைப்பட்டு உயிர் கொண்டு கரைந்து போகிற அளவுக்கு உன்னை நான் சபித்திருக்கிறேன் என்று சொன்னார். பிரசவத்தில் ஒரு பொண்ணு உயிரோட வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. சாவ ருசி வார்த்தை தான் வரணும். அவ ஏன் நீ பாம்புக்க பேச்ச கேட்ட, என் பேச்ச நீ வெளியே விட்ட, அதம் பண்ணன, கீழ்ப்படியல்ல, சபிச்சாரு. அதுக்கு 2வது தண்டனை கொடுக்காரு. உன் வேட்கை புருஷன்கள் பற்றி இருக்கும். உன் வேட்கை, உன் ஆசையெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? உன் புருஷன் மேலே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது நிறைவேறாது. இங்கே தான் இன்டைரக்ட் ஸ்பீச்.
நிறைவேறவே நிறைவேற. வேட்கை, வேட்கை என்றால் தாகம், தாகம் என்றால் தணியாதது. எத்தனை தண்ணி குடித்தாலும் உனக்கு தணியாது, எத்தனை சாப்பிட்டாலும் தணியாது, உனக்கு பசி ஆறவே ஆறாது. அப்படிப்பட்ட ஒரு வேட்கையை உனக்குள்ள கொளுத்தி விட்டுருக்கிறேன். இன்னைக்கு எரிஞ்சிட்டே எரி. தண்டனை. அடுத்த கட்டம், அதை உன் புருஷன் ஆண்டு கொள்ளுவான். சூப்பராக கையை தட்டுங்க. ஆம்பளைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட். உன் புருஷன் ஆண்டு கொள்ளுவான். அப்ப ஆண்டு கொள்ளுகிறவன் தான் புருஷன். சரிதானா? இப்படிப்பட்ட வேட்கை, தன்மேல் வைத்திருக்கிற அன்பை, புருஷன் மேல இவ்வளவு தாகத்தை வைத்திருக்கிற மனைவியை சந்தோஷப்படுத்துவதிலும், அவளை பராமரிக்கிறதும், அவளை திருப்திப்படுத்துவதிலும், அவளுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறவன் தான் புருஷன். கையை தட்டுங்க. எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவன். இல்லை என்றால் இந்த ஸ்திரீ அடுத்தவன்கிட்ட ஓடி போயிடுவா. உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டு. இப்போ நிறைவேற்றி கொடுக்கிறவன் தான் புருஷன். அந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படி. தட்ஸ் த பாயிண்ட். மற்றவையெல்லாம் கல்யாணத்துக்கு பேரில் வந்த ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தம் தான். புருஷன்னா இவன் தான். இவ்வளவு அன்பை செலுத்துகிற புருஷன் இன்னொரு ஸ்திரீகிட்ட போவானா? போக மாட்டான். அப்போ உன் புருஷன் இன்னொரு ஸ்திரீகிட்ட போகிறான்னா நீ தான் சரியில்லடின்னு என்னை. அதான் மேட்ரு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. நீ தான் சரியில்லை. நீ ரைட்டாக இருந்தால் அவன் ஏன் போவான்? ஆகவே நீ அவனுக்கு இது கீழ்ப்படிஞ்சா இருக்கணும். அதெல்லாம் முடியாது. அவன் இன்னொருத்தனை வச்சுக்கிற மறுபடியும் கோபத்தை தோண்டி தோண்டி மூட்டி விட்டுருவாங்க என்கிட்ட. நானும் பின்ன குழி தோண்டி புதைச்சாம திரும்ப வரவும் மாட்டேன். உற்சாகமா கையை தட்டுங்க. திரும்ப சொல்கிறேன், புருஷனை கீழ்ப்படி, கணவனை கீழ்ப்படி. எத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கீங்க? அது ஒரே வீட்டில் இருக்கிறா, ஒரே